ஜெபமாடுவோம். மகிமையிலே கலந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாணவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாணவர்களையும் ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர ஜெபக்கூட்டங்களை மீதுகளை இணைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபக்கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ஜெபக்கூட்டத்தில் நடந்திருக்கிற ஆண்டவரே, நம்ம குடும்பத்தாருக்காக எங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜெபக்கூட்டத்தின் ஆரம்பத்தில் நிறைவான கிருபை சமாதானம் ஒவ்வொருவரையும் தாங்கி வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கன்வென்ஷன் கீதங்கள் முதலாவது பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவன் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். கன்வென்ஷன் கீதங்கள் முதலாவது பாடல். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், கொடுத்து துதியுங்கள்.
கண்ணன் இரண்டு 14வது பாடல். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்தும் கணமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பவனுக்கு அதை அறிந்து ஆரம்பிப்போம். பாடல் எண் 14. சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்தும் கணமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பவனுக்கு அதை அறிந்து மகிழ்வோம், அதை அறிந்து மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறைந்தாலும் நான் மறவேன், தீங்கற்றோராய் மீட்டுவிடேன். என்னுரைத்தம்மை தேற்றுகிறார், என்னும் வாக்கு மாறிடாரே, என்னும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மீட்பழியாத ஆடுகளுக்கே நானே நல்ல மீட்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இந்த பாதை காட்டிடுவார், இந்த பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சொர்க்கத்தின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரைதிரை மூற்றம் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்திடுவார், வழுவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கண்ணன் கீதங்கள் 18வது பாடல். துதித்து பாடின பாத்திரமே
துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் போமே. கன்வென்ஷன் கீதங்கள் 18வது பாடல். துதித்து பாடிட பாத்திரமே குந்தவனே சுமிநாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. ஆர்ப்பலமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்தத ஸ்தோத்திரிப்போமே. ஆனந்தமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினிமூடாய் நடந்தாலும் ஆலயம் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கே கதம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமான ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஆற்றைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே வந்து சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திற்கு அன்போடு வாழ்கின்றோம், வரவேற்கின்றோம். இந்த நாளின் கூடுகை நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக அமைவதாக. சிறப்பாக இந்த நாளிலும் நம் மத்தியிலே நமக்கு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் துதி ஆராதனை நடத்தியதாக சகோதரர் ஜெகதீசன் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு நல்ல மகிழ்ச்சி, மிகுந்த ஆசீர்வாதம்.
இப்பொழுது அருமையான சகோதரரின் கரத்திலே கொடுக்கிறோம். அவர்கள் நமக்கு நடத்துவார்கள். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Hallelujah. அற்புதமாக வழிநடத்தின தேவன், ஒரு அதிசயமாக நம்மை நடத்தி வந்தாரே மற்றும் நடத்தின எபனேசரின் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒருமனமாக ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புத இயேசுராஜனே, உத்தமமான ஆண்டனே, ஆண்டனை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். இந்த நாளிலே ஆண்டவர் தாமே இந்த விழாலத்தில் வந்திருக்கிறார். அவர் அசை ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவர் நமக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சுராஜனி உத்தமமான நடனி நீரே என்னாருகள், ஓ நீரே என்னாருகள். அற்புத சுராஜனி உத்தமமான நடனி நீரே என்னாருகள், ஓ நீரே என்னாருகள். என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர், என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர், என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர், என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர், என் அடைக்கலம். அற்புத இயேசுராஜனே, உத்தமமான ஆண்டனே, நீரே என்னாருகள், ஓ நீரே என்னாருகள். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு, என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு, என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு, என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு. அற்புத இயேசுராஜனே, உத்தமமான ஆண்டனே, நீரே என்னாருகள், ஓ நீரே என்னாருகள். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்குரியவர் என் இயேசு. 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 அற்புத இயேசுராஜனே, உத்தமமான ஆண்டனே, நீரே என்னாருகள், ஓ நீரே என்னாருகள், ஓ நீரே என்னாருகள். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நல்ல தேவனை நம் ஆராதிப்போமாக. மகிமையின் தேவன் நமத்தில் வந்திருக்கிறாரே, அதிசயங்களை செய்கிற தெய்வம், ஆச்சரியமானவர், சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ வல்லவராக இந்த குடாரத்தின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே. வெள்ளை சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் உங்கள் மத்தியில இறங்கி உலாகிக் கொண்டிருக்கிற தேவன். எல்லாரும் கண்களை மூடி அந்த ஆவியான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தாரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தாரே, மழையாக பொழியும்
பரிசுத்தாரி மழையாக பொழியும் ஆவியே. ஆவியானவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரே, அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிப்போம். சமாதானத்தை கொடுக்கிற தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன், அந்த நல்ல தேவன் நம் மத்தியில் வந்திருக்கிறாரே. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இம்மட்டும் நடத்தின எபனேசரே இனியும் நடத்த வல்லவராய், இன்னும் உயிரோடு ஜீவிக்கிறவராய் எங்கள் மத்தியில் உலாவுகிற நல்ல தெய்வமே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே தகப்பனே, உமது பரலோகம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற இந்த நாளை நீர் அறிந்திருக்கிறீர் இயேசு சுவாமி. இம்மட்டுமாய் நடத்தினீரே, நடத்தின நல்ல தெய்வனே. அல்லேலூயா. மறந்தேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக வந்திருப்போம். இம்மட்டும் எங்களை தாங்கினீரே ஆண்டவரே, எங்களை ஏந்தினீரே, சுமந்தீரே, எங்களை தப்புவித்தீரே, வழிகளெல்லாம் எங்களோடு கூட இருந்தீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. நீர் இல்லாத ஒரு நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாட்கள் அல்ல ஆண்டவரே. எங்களோடு நீர் இம்மட்டும் நடத்தின எபனேசரே, இனியும் எங்களை நடத்துவீராக. தெய்வீகமது கரம் எங்களை குறித்து நடத்துவதாக. ஒரு செம்மையான வழியிலே இன்னும் நடத்த வல்லவராக, இன்னும் உயிரோடு ஜீவிக்கிறவராய் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற மகா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளத்துக்கு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை அங்கீகரித்தபடி நான் ஸ்தோத்திரம். உலகத்தை நடத்துங்க இயேசு சுவாமி. இந்த நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற இந்த நாமத்தில் உண்டாகிறோம். ஜீவனும் வளர்ந்ததினாலே ஆமென். அன்பானவர்களே, நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம். இப்போது திரு ஹெக்டர் அமர்ராஜ் ஆசிரியர் அவர்களின் மகன்
திரு ஜெனிஸ்டன் டேவிட் ராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்மத்தில் சாட்சியாக சாருடைய மகா சோஃபி அவர்கள் ஆண்டவர் தங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகளை அவர்கள் இப்பொழுது சாட்சியாக நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். தன்மையான சகோதரி சாட்சி சொல்கின்ற சாட்சி நேரம். இப்பொழுதும் நான் என்னுடைய சாட்சியை சொல்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை நான் வாழ்த்தணும்னு விரும்புகிறேன். கடந்த ஆண்டு பணியை நிறைவு செய்த எங்கள் அம்மாவை என் குடும்பத்தின் சார்பில் நாங்கள் மனதார வாழ்த்துறோம். 32.5 வருஷம் வந்து டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க கடந்த வருஷம். அவங்கள நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துறதுக்கு நாங்கள் சந்தோஷமாக வாழ்த்துறோம். அதே மாதிரி அப்பாவும் வந்து 6 இயர்ஸ் முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகியிருந்தாலும் இப்போ தான் வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆன மாதிரி, அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. அவங்களும் இப்போ தான் ரிட்டையர்ட் ஆன மாதிரி அவங்களையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பில் மனதார வாழ்த்துறோம். நான் படித்தது அவங்கக்கிட்ட தான் 6th to 10th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். எங்கள் அம்மா தான் எனக்கு மேக்ஸ் டீச்சராக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க எனக்கு. ஸோ ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் வெளியில் வீட்லேயும் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம். நிறைய நல்ல காரியங்களை நான் எங்களுக்கு போதிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த ஒர்க், அது வந்து கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஒரு ஒர்க் எடுத்தாங்கன்னா அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஓயவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. அதை நான் இந்த இடத்துல வந்து நினச்சி ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்களுடைய பர்ஃபெக்ஷன் அதை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு ஒர்க்கை எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அதை எடுத்து தொடக்கத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் அதை எவ்வளோ அழகாக பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் அவங்கள்ட்ட நிறைய கற்றுருக்கோம். நீதிமொழிகள் 22:6 சொன்னபடி பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அந்த வசனத்துக்கு ஏற்ப எங்கள் சிறு வயதுலேருந்தே ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக சொல்லிக் கொடுத்து நடத்தியிருக்காங்க. அந்த ஒரு டிசிப்ளின் வந்து எங்களை நல்ல விதத்தில் ஷேர் பண்ணியிருக்கு. அதுக்கு நான் சாட்சியாக அந்த இடத்துல கண்டிப்பாக சொல்ல முடியும். அதற்காக அவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அவங்கள வாழ்த்துறோம். இருவரையும் நாங்கள் வந்து மனதார அந்த இடத்துல வாழ்த்துறோம். இப்போ வந்து நான் லாஸ்ட் இயர் எங்களுக்கு நடந்த ஒரு சின்ன சாட்சியை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் என்னுடைய மகன் பிறந்தப்போ வந்து அதுக்கு முன்னாடி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம். 5th month வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. எனக்கு நான் கன்சீவ் ஆகி 5th month நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் சடனாக வந்தனால நாங்கள் வந்து ஷாக் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா நடக்கும் அப்படின்னு. என்னென்னா சடனாக ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும் எங்களுக்கு 5th month அப்படின்ற சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் வேறு வழி இல்லை. ஏன்னா அடுத்து ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அந்த சர்ஜரி வந்து பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. அந்த டயத்தில் நாங்கள் மனமுடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து சொன்னது என்ன வசனம் அப்படின்னா, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம், துணிச்சு ரிஸ்க் எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் ஊக்கப்படுத்தி 5th month சர்ஜரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஆல்சோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஒவ்வொரு செக்கப்லேயும் 7th month ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை எல்லாத்தையுமே ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போட்டு அந்த 5th month ஒரு சர்ஜரியோடு முடிச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரோட கரத்தில் எங்களை தாங்கி அந்த சர்ஜரி அந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதுக்கு எங்களோட இருந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜ் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் எங்களை அந்த ஸ்டேஜில் தாங்குச்சு. எதுவுமே இல்லை. ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே பிரேக் டவுன் ஆகி இருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் எங்களை தேற்றுச்சு. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் மனமுடைந்து ஆண்டவருடைய பாதத்தில் போகும்போது ஒவ்வொரு முறை வசனத்தினால எங்களை தேற்றிருக்காரு. எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் மறப்பேனே, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வசனங்களால் தேற்றுனாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த வசனங்கள் எங்களுக்கு மனசில் இருந்தனால ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவருடைய அந்த வசனம் எங்களை தேற்றுச்சு. எங்களை வந்து அந்த சுச்சுவேஷனை
நல்லபடியாக ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி என்னுடைய கணவருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆண்டவர் வந்து பேர் கொடுத்துட்டாங்க. ஐசக்னு தான் பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை தருவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இந்த வசனம் தான் ஆண்டவர் வந்து என்னுடைய கணவர் கொடுத்த வசனம். நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் சர்ச் ஃபெலோஷிப்பில் எல்லாத்துலேயுமே சாட்சியாக சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், எப்படி நீங்கள் இவ்வளோ விசுவாசமாக ஈசாக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை ஆண்டவர் இது வரைக்கும் என்கிட்ட பேசின எல்லாத்தையுமே 15 காலத்தில் நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க, அதனால எனக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த விசுவாசத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு, சரியான நேரத்தில் பிறக்கிறதுக்கு ஆண்டவர் திரும்ப செஞ்சாங்க. அதுக்காக ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களுக்காக ப்ரேயர் பண்ண உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐயாவுக்கு, அம்மா எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாசிக்கிறவர்களாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் முடிய. எரேமியா 33வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் முடிய. எரேமியா இன்னும் காவல்சாலையின் விடுதலை அழைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை பிறப்படுத்தி இதை உருவப்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா இன்னும் நாமோடு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கொத்தவர்கள் நாடும் பட்டயத்து நாடும் இடிக்கப்பட்டவர்களாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தில் எல்லா பொல்லாப்பு நிமித்தம் நான் என் முகத்தை மறைத்தபடினாலே, என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெற்றுண்ட மனுஷ பெயரினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்படி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கற்பித்து அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகப்படின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். அன்பிற்குரியோரே, இறை இயேசுவின் எனக்கு இனியவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திற்கு அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கர்த்தருடைய கிருபை இரக்கம் நம் யாவரையும் தொடர்ந்து நடத்துவதாக. திரு டாக்டர் அமர்தராஜ் ஆசிரியர் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். திருமதி ஞான ஜோதி ரஜினாபாய் ஆசிரியருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பாக பணி செய்து பணி நிறைவு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். கிறிஸ்து பிறப்பு மரபிலா நிகழ்விற்கு நமது பள்ளிக்கூடத்திற்கு சிறப்பு விருந்தினராக அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது
நான் கண்ட ஒரு காட்சி, கேட்ட ஒரு வார்த்தை, பள்ளிக்கூடத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். மாணவ மாணவியர்களின் மனதுகளில் இருந்து அவர்களின் வெளியே வரவில்லை. பள்ளிக்கூடம் அவர்களுக்கு பணி நிறைவு கொடுத்து விட்டது. ஆனால் மாணவர்களின் மனதில் அவர்கள் இன்னும் ஒரு ஆசிரியராக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து அவர்கள் இன்னும் வெளியேறவில்லை. அதுதான் அவர்களுடைய ஒப்படைப்பு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு. சார் என்னோடு பேசும்போது சொன்னார்கள், ஒரு ஸ்தோத்திர ஜெப கூட்டம் வைக்க வேண்டும், மகளுக்கும் வசதியா இருக்கணும், மகளுக்கும் வசதியா இருக்கணும், எல்லாரும் என்ன செய்யணும், இருக்கணும் என்று அவர்கள் என்னோடு பேசினார்கள். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு முன்குறித்து தந்திருக்கிறார். பிள்ளைகள், உறவினர்கள், திருச்சபையார் யாவரும் இணைந்து இந்த மகிழ்ச்சியான ஒரு நாளிலே, ஆண்டினுடைய தொடக்கத்தில், புதிய வருடத்தின் 2வது நாளில் இந்த இடத்தில் நாம் அமர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். குறிப்பாக திரு ஜெனிஸ்டன் டேவிட் ராஜ் அவர்களுக்காக, துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, அதுபோலவே திருமதி சோஃபி அவர்களுக்காக, திரு ஆரோன் அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் சாட்சி சொன்னார்கள். ஆண்டவர்களை நடத்தினார். எப்படி நடத்தினார்? வார்த்தையின்படி நடத்தினார். அதுதான் அவர்கள் சொல்ல வருகிற சுருக்கமான காரியம். எங்களுடைய முயற்சியோ, எங்களுடைய பலனோ, எங்களுடைய எந்த விதமான பிரயாசமோ அல்ல. எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தது யார்? ஆண்டவர் எங்களை நடத்தினார். அழகாக ஒரு வார்த்தை வேதாகமத்தில் உண்டு. இந்த இடத்தில் வந்து நாம் நிற்கும் வரைக்கும் ஆண்டவர் எங்களை தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல என்ன செய்தார்? சுமந்து வந்தார். இஸ்ரவேல் மக்களின் விடுதலை வரலாற்றில் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. இந்த இடத்தில் நாங்கள் வந்து நிற்கும் வரைக்கும் கடவுள் ஒரு குழந்தையை சுமந்து செல்வது போல எங்களை சுமந்தார். அந்த வண்ணமாகவே இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். வார்த்தையின் வழியாக நடத்தி வந்திருக்கிறார். வழிகாட்டுதலின் வழியாக நடத்தி வந்திருக்கிறார். மட்டும் உங்களை நடத்தினார், இனிமேலும் உங்களை நடத்துவார் என்று நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை முதலாவதாக கூறிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டினுடைய தொடக்கத்தில் நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். எரேமியா தீர்க்கன் 33ஆம் அதிகாரம் முதல் 9 இறை வார்த்தைகளை நாம் படிக்க கேட்கிறோம். அதில் வர 6வது வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட வாக்கியம். எரேமியா 33:6 தான் இந்த ஆண்டுக்கான நம்முடைய சட்ட வாக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் இருந்து 3 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டின் தொடக்கமாக இருப்பதினாலே ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாதம். எத்தனை வாரம்? 52 வாரம். 52 வாரம். எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். இது ஒரு 3. சரியா? எத்தனை மாதம், எத்தனை வாரம், எத்தனை நாட்கள். இதே போல நேரத்தையும் கணக்கிடுவார்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம், அடுத்து எத்தனை நிமிடம், அடுத்து எத்தனை வினாடிகள், இப்படி அதை ஒரு 3 கணக்கீடு செய்வார்கள். எனவே நான் புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தில் நாம் இருக்கிறபடியினால் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை 12 மாதங்கள் ஆண்டவர் எப்படி நடத்துவார், 52 வாரங்கள் இவர்களை எப்படி நடத்துவார், 365 நாட்கள் இவர்களை எப்படி நடத்துவார் என்று இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதியை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு நிபந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன நிபந்தனை என்றால், 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு.
ஒரே ஒரு நிபந்தனையை தான் இந்த பகுதி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். வெறுமனையே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நமது ஆண்டவர் அல்ல. வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்வில் வர வேண்டுமானால், வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் ஒரு சில நிபந்தனைகளும் உண்டு. நம்ம அதை செஞ்சால்தான் நமது வாழ்வில் அது நமக்கு கிடைக்கும். வேதம் அழகாக சொல்லுகிறது, 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது அப்படி சொல்லி என்னென்ன காரியங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன் என்று இந்த பகுதி நமக்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் சாட்சி சொன்னார்கள். ஒவ்வொரு நேரங்களும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். மருத்துவ நெருக்கடியான நேரங்கள், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்ட சூழல்கள், பல்வேறு விதமான நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்த நேரங்கள், ஒவ்வொரு நேரமும் என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ ஆண்டவர் தமது வசனத்தை நமக்கு என்ன செய்தார்? தந்தார். எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே திரு ஆரோன் அவர்கள் சாட்சி சொல்லிவிட்டார்கள் என்று அருமையான மகள் சொன்னார். திருச்சபைக்கு சொல்லிவிட்டார்கள், நண்பர்களுக்கு சொல்லிவிட்டார்கள். ஆண்டவர்களை இப்படித்தான் என்ன செய்ய போகிறார்? நடத்த போகிறார். அதுதான் உண்மையான ஆண்டவருடைய நடத்துதல், வார்த்தையின்படி நடத்துதல், ஆண்டவருடைய வழிகாட்டின்படி நாம் நடக்கப்படுதல். இதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் எந்த சூழல்களாகவும் இருக்கலாம். சூழல்கள் என்பது நமது அமைதியை, நமது நிம்மதியை தீர்மானிப்பது. எது நம்முடைய நிம்மதியை தீர்மானிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது என்றால் சூழல்கள் தான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? தீர்மானிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். சந்தோஷமா இருந்தாலும் என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. சங்கடங்களாக இருந்தாலும் ஆண்டவரை கூப்பிடுங்க. தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். திருப்தி இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். எதுவாக இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அதிகம் ஆண்டவரை நாம் தேடுவோம். சோதனைகளிலும் நாம் தேட வேண்டும், நன்மைகளிலும் ஆண்டவரை அதிகம் நாம் தேட வேண்டும். எனவே என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். இந்த ஒரு நிபந்தனையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது 3 காரியங்கள் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ஆங்கில வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதல் வார்த்தை பெர்ஃபார்மர், 2வது வார்த்தை பிளஷர், 3வது வார்த்தை பீஸ் மேக்கர். பீஸ் என்கின்ற காரியம் இந்த பகுதியில் அடங்கியிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நோக்கி இந்த ஆண்டில் நாம் கூப்பிடும் பொழுது முதல் குறிப்பு நமக்கு சொல்லுகிறது பெர்ஃபார்மர். அப்படி என்றால் நிகழ்த்துபவர் என்று அதனுடைய பொருள். எதை நமக்கு ஆண்டவர் நிகழ்த்துவாராம்? அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, பெரிய காரியங்களை உன் வாழ்வில் நான் என்ன செய்வேன்? நிகழ்த்துவேன். பெரிய காரியங்களை நான் உங்கள் வாழ்வில் நடப்பிப்பேன். இந்த வருஷத்துக்கு முதல்ல சொன்னேன், எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ 12 மாதங்களும், இந்த வருடத்தினுடைய 12 மாதங்களும் ஆண்டவர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடும் நம்மோடும் இருந்து பெரிய காரியங்களை நமக்கு நிகழ்த்துபவர். இதை முதலாவதாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நிகழ்த்துவார் என்றால் 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 15ஆம் வசனம் இந்த பகுதியை நீங்கள் படிக்கும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, நீ அறியாத காரியத்தை கடவுள் உனக்கு நிகழ்த்துவார். வாய்ப்பே இருக்காது, நடக்கவே நடக்காது. அப்படிதான் உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? சொல்லிக்கிட்டு இருக்கும். நமக்கும் மனசுல என்ன செய்யும்? அப்படிதான் படும். ஆனால் வாய்ப்பே இல்லாத இடத்தில் ஆண்டவர் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். வழியே இல்லாத இடத்தில் ஆண்டவர் வழிகளை உருவாக்குவார். தண்ணீர்களை கடந்து செல்ல நேரலாம், ஆனால் அது நம்மை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. அக்னியை நாம் கடந்து செல்லலாம், அக்னியில் நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில்
பற்றாது. இதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற விதம். அறியாத காரியம், நாம் நினைத்து பார்த்ததை விட, நாம் எண்ணியதை விட, நாம் மனம் விரும்பியதை விட சிறந்த காரியங்களை ஆண்டவர் நமது வாழ்வில் பெரும்பாலாக இருந்து அவைகளை நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். நாம் அறியாத காரியத்தை, நமக்கு எட்டாத காரியத்தை, நமது கற்பனைக்குள் அடங்காத காரியத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வசனம் சொல்லுகிறது, பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிக்கிறேன். 12 மாதங்களும் இப்படிப்பட்ட நல்ல நடக்கைகள் நமது வாழ்க்கையில் உண்டு என்கின்ற ஒரு நம்பிக்கையை 3வது வசனமானது நமக்கு சொல்கிறது. அதை தொடர்ந்து அப்படியே நீங்கள் 7வது வசனத்திற்கு வரும் பொழுது அங்கே சொல்லுகிறார், கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்திலே அறிவிப்பேன். எதை அறிவிக்கிறார்? அறியாததை அறிவிக்கிறார், எட்டாததை அறிவிக்கிறார், பெரிய காரியத்தை அறிவிக்கிறார். அப்படியே 7வது வசனத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, நான் உங்களை கட்டுவிப்பேன், நான் உங்களை கட்டுவிப்பேன். முதலாவது அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி கட்டுவிப்பாராம்? அந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, முன் இருந்தது போல உங்களை நான் கட்டி எழுப்புவேன். இந்த பின்னணியம் எப்படிப்பட்ட பின்னணியம் என்று சொன்னால், பாபிலோனியர்கள் அங்கே சிறையில் பிடித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. எரேமியா தீர்க்கன் காவலில் இருக்கிறார். அந்த பின்னணியில் தான் இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் வார்த்தை எது என்றால், முன்பு இருந்தது போல மீண்டும் நான் உங்கள் எல்லாரையும் என்ன செய்வேன்? கட்டி எழுப்புவேன். இதைத்தான் 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் சிறப்பான காரியங்களை நிகழ்த்துபவர். நமது வாழ்வை அவர் கட்டி அமைப்பவர். நம் அனைவரையும் அவர் விடுவிப்பவர். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறையிருப்பை திருப்புவேன். எந்த இடம் உங்களுக்கு சிறையிருப்பாக இருக்கிறதோ, சிறையிருப்புகள் உங்கள் வாழ்வில் திருப்பப்படும். எந்த இடத்தை நீங்கள் கஷ்டமாக உணர்கிறீர்களோ, அந்த கஷ்டமான உணர்வுகளில் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். நெருக்கடியான உணர்வுகளில் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், சங்கடங்கள் உங்கள் வாழ்வை விட்டு மாறி போகும். எனவேதான் இப்படி நான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி, முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்களோ, எல்லாருக்கும் 2 பக்கங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஒன்று ரொம்ப சந்தோஷமான காரியமும் உண்டு, கஷ்டமான நாட்களும் உண்டு. எனவே முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதுபோல நான் உங்களை கட்டி எழுப்புவேன். 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, முளைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 12 மாதங்களும் இப்படி பெர்ஃபார்மராக, நிகழ்த்துபவராக, அருண் செயல்களை நமது வாழ்வில் செய்பவராக ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட அருண் செயல்களை செய்கிறார் என்று சொன்னால், நான் முளைக்க பண்ணுவேன். முதலாவது சொல்லுகிறார், பெரிய காரியங்களை அறிவிப்பேன், நான் உங்களை கட்டுவிப்பேன். அது மட்டுமல்ல, நீதியின் கிளைகளை நான் உங்களுக்கு முளைக்க பண்ணுவேன். 15ஆம் வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு கிறிஸ்துவினுடைய வரவு மிகப்பெரிய ஒரு விடுதலையாக இருந்ததோ, தாவீதின் சந்ததியில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் துளிர்த்ததோ, அதுபோல இங்கு தாவீதுக்கு ஒரு நீதியின் கிளையை நான் முளைக்க பண்ணுவேன். ஆண்டவர் இப்படி நமது வாழ்வில் சிறப்பு மிக்கவைகளை நிகழ்த்துகிறார். அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இந்த வருடத்தினுடைய 12 மாதங்களும் சிறப்பு மிக்கவைகளை நமக்கு நிகழ்த்துபவர் என்பதை இந்த பகுதி முதலாவதாக நமக்கு சொல்லுகிறது. கிளையை முளைக்க பண்ணுவேன், மறுபடியும் கட்டுவேன், பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இப்படி 12 மாதங்களும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஆண்டவர் சிறப்பு மிக்கவைகளை நிகழ்த்துகிறார் என்று
இந்த எரேமியா தீர்க்கன் முதலாவதாக நமக்கு அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்ம என்ன செய்யணும்? என்ன என்பதனை என்னை நோக்கி வாழ்வில் நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ எந்த நிலையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். கூப்பிடும் பொழுது அருஞ்செயல்களை ஆண்டவர் நிகழ்த்துகிறார். பெர்ஃபார்மர். இரண்டாவது ஒரு வார்த்தை இந்த பகுதியிலே வருகிறது, பிளஷர் என்கின்ற வார்த்தை. நமக்கு பிடித்த ஒரு வார்த்தை, மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம். இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அப்போ எத்தனை வாரம் சொன்னேன்? 52 வாரம். 12 மாசத்துக்குள்ள தெரிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு 52 வாரம். இந்த 52 வாரங்களும் ஆண்டவர் நமது வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஏற்படுத்துகிறவர். சந்தோஷம் எல்லாருக்கும் வேணுங்களா? சந்தோஷம் எல்லாருக்கும் பிடிக்குங்களா? வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எதிர்நோக்கி இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலில் நாம் காணப்பட்டாலும் என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பிளஷர், மகிழ்ச்சியான காரியங்களை நமது வாழ்வில் அவர் செய்கிறவர். 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவேன், கீர்த்தியை உண்டாக்குவேன், புகழ்ச்சியை உண்டாக்குவேன். இதுதான் கடவுள் நமக்கு தருகிற பிளஷர். மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. 9வது வசனத்திலே சொல்கிறார். அப்படியே நீங்கள் 11வது வசனத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் அற்புதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, களிப்பின் சத்தமும். அங்கே களி கூறுகின்ற களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும். எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிறது பாருங்கள். களிப்பின் சத்தம் வருகிறது, மகிழ்ச்சியின் சத்தம் வருகிறது, மணவாட்டியின் சத்தம் வருகிறது, சேனைகளின் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு தோத்திர பலிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் அங்கே இருக்கிறது. இதுதான் உண்மையான பிளஷர், உண்மையான சந்தோஷம். ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார், புகழ்ச்சியை தருகிறார், கீர்த்தியை தருகிறார். அது மட்டுமல்ல, களிப்பின் சத்தம் உண்டு, மகிழ்ச்சியின் சத்தம் உண்டு, மணவாளனின் சத்தம் உண்டு, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகின்ற ஒரு சத்தம் உண்டு. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் அங்கே உண்டு. எத்தனை வாரம்? 52 வாரமும் நமது வாழ்வில் இப்படி நன்மைகள் உண்டு. இதைத்தான் 2வது குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் மீண்டும் வருகிறது. அந்த 11ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மீண்டும் மீண்டுமாக கர்த்தர் சொல்கிறார், நான் சொன்னதை நிச்சயம் நான் உங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றுவேன். ஆண்டின் தொடக்கத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையாமல், மகிழ்ச்சி மங்காமல், மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிகிறார். 3வதாக இந்த பகுதி நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது, பீஸ் மேக்கர். சமாதானத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எப்படிப்பட்ட சமாதானம் என்று சொன்னால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிபூரண சமாதானத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். பரிபூரண சமாதானம் அப்படின்னா முழுமையான ஒரு சமாதானம். எனவே சமாதானம் எவற்றினால் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு மனிதன் வாழக்கூடிய சூழல்களினால் அவருக்கு அந்த சமாதானம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ நம்ம சமாதானமா இருக்கணும்னா ஆண்டவர் நல்ல சூழல்களை நமக்கு என்ன செய்கிறார்? உருவாக்கி கொடுக்கிறார். நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு அமைத்து தருகிறார். இதைத்தான் 3வது குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. பரிபூர்ணமான சமாதானத்தை இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருவார். அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள் உண்டு? 365 நாட்கள் உண்டு. அப்போ 365 நாட்களும் பீஸ் என்கின்ற வார்த்தையை நாம் மறந்து போக கூடாது.
இந்த 365 நாட்களும் கடவுள் நமது வாழ்வில் பீஸ் மேக்கராக செயல்படுகிறார், அமைதியை ஏற்படுத்துகிறவர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். நன்மை செய்யுங்கள், அமைதியை உருவாக்குங்கள், அமைதிக்கு காரணகர்த்தாவாக நீங்கள் காணப்படுங்கள். இது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்கு நிறைவாக தருகிறார் என்று 6வது வசனம் குறிப்பிடுகிறது. அப்படியே 9வது வசனத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எல்லா சமாதானத்தையும் நிறைவாக இவர்களுக்கு நாம் நிறைவேற்றுவேன். அன்பிற்குரியோரே, மன நிறைவோடு நாம் வாழ வேண்டுமானால், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால் அதற்கு தேவையானது சமாதானம். உலகம் கொடுக்கக்கூடாத அமைதியை, உலகம் கொடுக்கக்கூடாத ஆறுதலை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிறார். எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு சூழலை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அவரவர் நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் கடவுள் தருகிற சமாதானம். அடக்குமுறையினால் வருகின்ற அமைதி அல்ல, ஆண்டவரின் அருளினால் வரக்கூடிய ஒரு அமைதி. 2 அமைதிகள் உண்டு. ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பிள்ளைல பேசாத அப்படின்னா என்ன செய்யும்? அமைதியா பேசினா என்ன செய்யும்? அடி விடும். அதுக்கு பயந்து என்ன செய்யும்? பிள்ளை பேசாம. இது அடக்குமுறையினால் வருகின்ற அமைதி. பேசினா அடி விடும். அதனால பிள்ளை என்ன செய்யும்? அமைதியா இருக்கும். ஆனால் கடவுளின் அருளினால் வருகின்ற அமைதி அப்படிப்பட்ட அமைதி அது எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் பொதுவானது, எக்காலத்திலும் அது நிலைத்திருப்பது. எனவேதான் 365 நாட்களும் இந்த பீஸ் என்கின்ற வார்த்தை இந்த குடும்பத்தில் உண்டு. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்விலும் உண்டு என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லா சமாதானத்தையும் நிறைவாக நான் இந்த குடும்பத்திற்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியோரே, 14வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை. சரியா? இப்போ 3வது வசனத்துக்கு வரேன். என்னை நோக்கி கூப்பிடு. திரும்ப நான் 14வது வசனத்துக்கு வருகிறேன். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது கடவுள் சொன்ன இந்த 3 நல் வார்த்தைகளையும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். வாக்குரைத்த ஆண்டவர் நிச்சயமாகவே நமது வாழ்வில் இவைகளை நிறைவேற்றுவார். 3 காரியங்களை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் 12 மாதங்களும் சிறப்பான செயல்பாடுகளை ஆண்டவர் நிகழ்த்துகிறார். 2வது 52 வாரங்களும் பிளஷர் மகிழ்ச்சியின் காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 365 நாட்களும் பீஸ் மேக்கராக சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிறார். நான் சொன்ன இந்த நல் வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவேன் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் தாமே இந்த நல் வார்த்தைகளை நமது வாழ்வில் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் நம்முடன் இருந்து நம்மை கணப்பிடித்து அழைத்து செல்வாராக. ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களின் என்ற இந்த பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 61வது பாடல். தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களின் பெறுகிறோம். 61வது பாடல். தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களின்
கிருபை பெற்று மகிழ பரனின் கிருபை பெற்று மகிழ தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட ஆவலாய் எங்கள் ஆண் குழந்தைகள் அழகான இளமரங்கள் போலவும் ஆவலாய் எங்கள் ஆண் குழந்தைகள் அழகான இளமரங்கள் போலவும் பாவையர்களாம் பெண் குழந்தைகள் பாவையர்களாம் பெண் குழந்தைகள் பலத்த சித்திர அரங்கள் போலவும் பலத்த சித்திர அரங்கள் போலவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட எங்கள் வாழிகள் வளர்த்திருக்கவும் இடுக்கனுள்ளில் வராதிருக்கவும் எங்கள் வாழிகள் வளர்த்திருக்கவும் இடுக்கனுள்ளில் வராதிருக்கவும் எங்கள் ஆடிகள் கிராமங்களில் எங்கள் ஆடிகள் கிராமங்களில் லட்சங்கோடியாய் பெருகி வரவும் லட்சங்கோடியாய் பெருகி வரவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட எங்கள் பண்டக சாலை சகல இன்ப வஸ்துக்கள் நிறைந்திருக்கவும் எங்கள் பண்டக சாலை சகல இன்ப வஸ்துக்கள் நிறைந்திருக்கவும் பங்க வலசை பகலின் குக்குரம் பங்க வலசை பகலின் குக்குரம் பதியில் என்றுமில்லாம் இருக்கவும் பதியில் என்றுமில்லாம் இருக்கவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட ஆலயந்தனில் உமது வசனம் அறிவிக்கும் பொருட்களைவருக்குள்ளும் ஆலயந்தனில் உமது வசனம் அறிவிக்கும் பொருட்களைவருக்குள்ளும் வேலை ஓய்ந்து பணியும் சபையாம் வேலை ஓய்ந்து பணியும் சபையாம் விரும்பி படிக்கும் சகலருக்குள்ளும் விரும்பி படிக்கும் சகலருக்குள்ளும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட தன்மையுடன் இருக்கும் ஜனங்கள் இவர்கள் தாமென உலகம் சொல்லவும் தன்மையுடன் இருக்கும் ஜனங்கள் இவர்கள் தாமென உலகம் சொல்லவும் கர்த்தர் தெய்வமே இருக்கும் வாக்கியம் கர்த்தர் தெய்வமே இருக்கும் வாக்கியம் கண்ட ஜனம் என்று சொல்லவும் கண்ட ஜனம் என்று சொல்லவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட உன்னதங்களில் இருக்கும் தெய்வத்தின் உயர்ந்த நாமம் மகிமைப்படவும் உன்னதங்களில் இருக்கும் தெய்வத்தின் உயர்ந்த
நாமம் மகிமைப்படவும் இந்நிலம் சமாதானம் பெற்றிட இந்நிலம் சமாதானம் பெற்றிட ஈஸ்வரமானிட மேலுண்டாகவும் ஈஸ்வரமானிட மேலுண்டாகவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட இந்த வீட்டுக்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும் இந்த வீட்டுக்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும் சந்ததியாய் நீடுழி வாழவும் சந்ததியாய் நீடுழி வாழவும் சபை அனைவரும் துதித்து பாடவும் சபை அனைவரும் துதித்து பாடவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். குடும்பத்தினரின் சிறப்பு பாடல். இயேசுவின் அற்புதமே அற்புதமே அற்புதமே
சஞ்சலங்கள் நெஞ்சில் கண்ணீரது அவர் தஞ்சம் தந்தே நம்மை தாங்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதமே, அற்புதமே, அற்புதமே. இயேசுவின் அன்பு ஆச்சரியமே, ஆச்சரியமே, ஆச்சரியமே. இந்த நாளிலே ஜெபக்கூட்டம் சபையில் இருந்து வைக்க வேண்டும் என்று குருவானவர் ஐயா அவர்களை கணக்கில் கேட்டபொழுது மனமோடு சம்மதித்தார்கள். ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சபையை பயன்படுத்துவதாக சபை ஊழியர் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் இந்த நிலையத்தில் கலந்து வச்சிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரர் ஜெகதீஷ் அவர்கள் முழு நேரமாக ஆண்டவரை ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவருடைய ஆரம்ப கட்ட ஊழியத்திலே நானும் அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறேன். அவர்கள் எல்லாருமாக இணைந்து இருந்திருக்கிறோம். முதுச்சாமிபுரம் சபைக்கும் அவர்கள் அழைத்தேன். அவர்கள் வந்து புதிய ஆராதனை நடத்தி வந்தார்கள். ஐயாட்ட அனுமதி கேட்டேன். ஐயா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 10 நிமிடம் கொடுங்க, ஒரு ஒர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா முழு மனதோடு சம்மதித்தார்கள். இந்த நாளிலே நம் மத்தியிலே அவர்கள் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார்கள். இராணுவத்தில் பணியாற்றினாலும் அந்த பணியை உதவியில் தள்ளிவிட்டு முழு நேரமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வந்திருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சபையின் பிள்ளைகள் அனைவரும் அழைப்பை ஏற்று வந்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்கள் வந்திருக்கீங்க, உறவினர்கள் அழைத்தவர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். தூரத்திலிருந்து என்னுடைய சமந்தார் சாலையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து என்னுடைய உடன்பிறந்த தம்பி அவர்கள் ப்ரொஃபஸர் பணியாற்றி வந்திருக்கிறார். அவர்களின் குடும்பத்தினர் மகள் குடும்பத்தினர் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரையும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒரு சிறு டிஃபன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த டிஃபன் எல்லாரும் அருந்திவிட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாளையங்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய சமந்தி அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து ஐயா ஜெபிக்க நீங்கள் இணைந்து பாடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஐயா ஆசீர்வாத ஜெபம் செய்ய இந்த ஜெபக்கூடம் இதே நடைபெறும். இவ்வளவு நாட்களும் ஆண்டவர் அவர்களை வழி நடத்ததை நினைத்து அவருக்கு நன்றி பாடலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை
நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். வாழ்வான்னு சொல்றாங்க, ஆனாலும் ஆண்டவர் இதுதான் அவர்களுக்காக சட்ட வாய்ப்புக்காக நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுடைய அத்தாவையும் அத்தாவையும் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு, எண்ணற்ற பள்ளி மாணாக்களை உருவாக்கி அவர்கள் நேசித்த விதம் குடும்பத்தை விட குடும்பத்தில் நடக்கும் விழாக்கள், பங்கன், நல்லது கெட்டது அதில் கலந்து கொள்வதை விட பள்ளியையும் பள்ளி மாணவர்களையும் பள்ளியின் பிள்ளைகளையும் நேசித்ததுதான் அதிகம். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் ஒரு இடைமுறையாத குடும்பத்தை நேசித்ததை விட பள்ளியையும் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களையும் நேசித்ததுதான் அதிகம். அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இந்த நாகலாபுரத்துக்கும் கிடைத்த ஒரு கிஃப்ட் இந்த இருவரும் ஆசிரியர்கள். வெளிச்சத்தின் சுடர்களில் இருளை சலவை செய்கின்ற ஆசிரியர் பணி இருவருக்கும். ஆனால் அந்த பணியிலே தடத்தில் நடப்பவன் தான் மனிதன். இவர்கள் அந்த ஆசிரியர் பணியில் தடம் பதித்து சென்றவர்கள். இனி ஒருவர் வந்தால் அந்த தடத்தில் தான் செல்ல வேண்டுமே ஒழிய அப்படிப்பட்ட ஒரு தடம் பதித்து சென்ற மாமனிதராக இருக்கக்கூடிய இருவரும் ஆசிரியர்கள். இருவரும் தலைமை ஆசிரியர்கள் தான். ஓய்வு பெற்றது அக்கா இப்பதான். அத்தா இன்னும் ஓய்வு பெறவே இல்லை. அவங்களும் இதே சமயத்துல தான் ஓய்வு பெற்றிருக்காங்க. ஏன்னா காலையில வழக்கம்போல இவங்களும் பள்ளிக்கு போயிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் ஐயாவெல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியர் உங்களுக்கு இருந்திருக்காங்க. ஏன்னா குருவானவர்களை நேசிக்கின்ற ஆசிரியர்கள் இவர்கள். எப்ப பார்த்தாலும் ஐயா டைம் தரணும், ஐயா டைம் தரணும், ஐயா டைம் தரணும், எப்பவும் உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மண் ஒரு அருமையான மண். விரிசல் மேட்டு நிலத்தடியிலே விளைகின்ற நன்மலரின் வாசம் 4 அடி தூரம். ஆனால் கரிசல் காட்டு நிலத்தடியிலே விளைகின்ற நல்மலரின் வாசம் இந்த உலகம் முழுவதும் ஒரு கர்ம வீரனாய், என்னுடைய அத்தானை நான் ஒரு கர்ம வீரனாக தான் பார்த்தேன். ஒரு கர்ம வீரன் காமராஜராய் அவன் காலடிப்பட்ட இடமெல்லாம் புனிதமானது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மனிதர் என்னுடைய அத்தாவும்
அத்தானும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் செய்த இந்த பூமியாக நான் இந்த பூமியை கருதுகின்றேன். இவர்கள் வாழ்கின்ற இந்த பூமியிலே அப்படிப்பட்ட ஒரு பள்ளியின் செல்வங்கள் உருவாகி வருகின்றது. அதை பெற்ற மக்கள் நாகலாபுரம் மக்கள் மட்டுமல்லாது இன்னும் ஊழியர்கள் அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் சென்று ஊழிய பணியை மிக அதிகமாக நேசித்து வருகின்றார்கள். இன்றும் அந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களையும் அந்த டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, பூரா குறைஞ்ச சம்பளத்துக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, எங்களை நம்பிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்களுக்குள்ள மிகுந்த ஒரு அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தையர் போல அவர்களுக்காக செபிக்க, அவர்களை நேசிக்க, பள்ளி மாணவர்களை நேசிக்க எப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான்கள். இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சென்றடத்த முடியாது. இப்போ பள்ளியில உள்ள பிள்ளைகளை வழிநடத்துறது ரொம்ப கஷ்டம். அவர்களை எல்லாம் இவர்கள் கிராமத்து பிள்ளைகள் வழிநடத்துறது ரொம்ப கஷ்டம். அவர்களை நடத்தி வந்த இவர்கள் உண்மையிலே ஒரு வாழும் நடமாடும் பல்கலைக்கழகம் தான். இருவரும் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் வாழ்வாங்க 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி என் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் பிள்ளை செல்வங்களை கொடுத்தது போல பிள்ளைகள் மகிழ்வாய் இருக்கிறதை கண்டு இவர்களும் நீண்ட ஆரோக்கியத்தோடு 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவன் இவர்களை 100% சரீர சுகத்திலும் ஆசீர்வாதத்திலும் எல்லா ஆசீர்வாதத்திலும் ஐயா அவர்கள் அவங்க சொன்னது போல வருடங்களை சொன்னார்கள், மாதங்களை சொன்னார்கள், நாட்களை சொன்னார்கள், நேரங்களை சொன்னார்கள். அப்படி காலத்தின் நேரத்தை கையை பிடித்து நாளைய நடக்கக்கூடிய காரியங்களையும் ஐயா தெளிவாக சொன்னார்கள். அதே போல எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்க அக்காளுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் வந்திருந்த மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதங்களும் இவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து சுகித்து இன்னும் எண்ணற்ற மாணாக்களை இவர்கள் படித்த கல்வியை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இயேசுவுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஒரு சின்ன ஒரு பொன்னாடை அணிவித்து என்னுடைய அத்தானை கௌரவிக்கிறேன், கௌரவிக்கிறேன். ஐயாவுக்கு அப்பவே பெர்மிஷன் வாங்கிட்டேன், கேட்டுட்டு தான் பண்ணுவேன். ஐயா அவர்களுக்கு இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் ஒரே தெரியும். என்னோட ஒய்ஃப் எப்போ இதுல வெள்ளி டம்ளர் வாங்கி வச்சிருக்கேன். உயர்ந்த வெள்ளி டம்ளர் 20 அதுலதான் நீங்க பால் என்னுடைய பணியில இவருடைய வாழ்க்கையை இயேசு ஆசீர்வதிக்கிறார் 100%. ஐயா ஆசீர்வதிச்சிட்டாங்க. அவ்வளவு அருமையா பிரசங்கம் பாடல் நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு உருவானவர்கள் மியூசிக் எல்லாரும் அருமையா பண்ணீங்க. அதுபோல எனது பாணி வானத்து முயல்கள் இவருடைய வாழ்க்கையை மழையை சிந்த வேண்டும், வண்ண மலர்கள் அதன் மதுவை சிந்த வேண்டும், காணத்து பெண்கள் அதன் கவியை சிந்த வேண்டும், கரும்பு தோட்டம் அதன் சுவையை சிந்த வேண்டும், மானும் மயிலும் ஒயிலாட வேண்டும். மக்கள் வாழ்வில் இவருடைய ஆசிரியர் பணி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இருவருக்கும் எங்களுடைய என் சார்பாகவும் என்னுடைய துணைவியார் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபித்து நாம் செய்வோம்.
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் உண்டாகுவோம். எல்லா மகிமையும் நன்மையும் இறக்கங்களும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான மங்களகரமான இந்த மாலை பொழுதிற்காக உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்படைத்து நாங்கள் இருக்கிறோம். குடும்பங்களாக, சபையாராக, நண்பர்களாக இணைந்து இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீர் எங்களுக்கு தந்த நல்லதொரு வாய்ப்புக்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கல்வி பயிற்சியில் தடம் அமைத்தவர்களாக காணப்பட்டார்கள். அதை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தடம் பதித்திருக்கிறார்கள். அதை எண்ணி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்ப வாழ்வையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து தருகிறாக. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படி பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு தேவையான அமைதியை, ஆரோக்கியத்தை, அகமகிழ்வை, மகிழ்ச்சியை நிறைவாக கர்த்தர் கட்டளையிடுவீராக. எந்த குறைவுகளும் பிள்ளைகளுக்கு வராமல் கர்த்தர் காத்துக்கொள்ளும். தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் இவர்களில் பெறுகிற என்று நாங்கள் பாடலை பாடி வாழ்த்தினோம். வாழ்த்தின ஒவ்வொரு வாழ்த்துதலும் இவர்களது வாழ்க்கையில் சொந்தமாகட்டும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நிறைவான அமைதி, முழுமையான மகிழ்ச்சி இவைகளை ஆண்டவர் நிறைவாக இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்தியவர்களும் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உமது கிருபை ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்வதாக. கிருபையின் மேல் கிருபை அடைந்தவர்களாக, இரக்கத்தின் மேல் இரக்கம் பெற்றவர்களாக, ஆசிகளின் மேல் ஆசிகளை பெற்றவர்களாக ஆண்டவருடைய அருள் செல்வங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஜபக்கூட்டத்திலே கலந்து கொண்ட திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புத்தாண்டின் 365 நாட்களும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் கரம் பிடித்து வழி நடத்தியவர்களும் கர்த்தருடைய கிருபைகளை தாங்குவதாக. நாங்களும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் நாங்கள் சுமக்க, கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை இணைந்து நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் தந்தவர்களும் துதிகான மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.